போதுமான அளவுக்கு நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் இந்த சீரியலில் நடந்தாச்சு. இதுக்கு மேலேயும் இதை தொடர்றதுக்கு பதிலாக இதை இப்படியே நிறுத்திக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். அதாவது இனியா வந்து டான்ஸ் ஆடி காம்படிஷனில் ஜெயித்தாங்க, அதனால் வந்து இப்போ மேடையில் வந்து பாக்கியாவும் கோபியும் முன்னா நிற்கிறத பார்த்து அப்படியே வந்து மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இப்போ வந்து ராதிகா அதனால் வந்து வீட்டை காலி பண்ணியே தீர்வேன், காலி பண்ண பக்கத்து வீட்டில் இருந்தவங்களாம் வந்து பாக்கியாட்ட சொல்ல, பாக்கியா நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு போகிறாங்க. என்ன அப்படி தப்பு அப்படின்னா வந்து நீங்கள் பேசாமல் அந்த ஆளை கொண்டு ஏன் தெரியல திருப்பி கட்டப்பாட்டுருக்கீங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீங்களே வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச போக, அவங்க உடனே இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டேனான்னு ராதிகா கேட்டால், இந்த கல்யாணம் முறிஞ்சதுக்கு பிறகு தான் என் வாழ்க்கையில் நான் யாருங்கிறதே தெரிஞ்சு நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க பாக்கியா. இந்த கல்யாணம் பண்ணனால தான் என் நிம்மதியை தொலைச்சேன் அப்படிங்கிறாங்க ராதிகா. அப்போ இவங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைக்குரிய ஒரு ஆள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா வந்து அந்த ஒரு ஆணான கோபிநாத் மட்டும்தான். அவர் இல்லாமல் இருந்தால் இவங்க பேசாமல் வந்து முதல் டிவோர்ஸுக்கு பிறகு வாழ பழகியிருந்தாங்க. அவங்களுக்குன்னு அவங்க வேலையை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியா இவர் போனதுக்கப்புறம் தான் வந்து தான் யாருங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ திறமையானவங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம 2 பேருமே இந்த காமனான பிரச்சனையை விட்டு தள்ளி போவோம். அதே மாதிரி வந்து வெறும் கோபிநாத்தை தள்ளி வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, கோபிநாத்துடைய அம்மாவையும் தான் தூக்கி சுமந்துக்கிட்டு தன்னோட அம்மாவையே தள்ளி வச்சுருக்காங்கல்ல பாக்கியா, தன்னுடைய அம்மா தம்பியோட ஒய்ஃபு எல்லாத்தையுமே. அதனால் அவங்களாம் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு வேணாம் நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்க்கிறேன், இன்னொரு கல்யாணம் பண்ணுமா பண்ணலையாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போங்க அப்படின்னு வந்து ராதிகா பாக்கியா சேர்ந்து கோபியை துரத்தி விடணும்.